கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய புதுவாழ்வு வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய தினத்திலே கர்த்தர் சிலுவையிலே சொன்ன வார்த்தைகளை குறித்து பேசுவாராக. ஒரு செடி இருந்தது, அது ஒரு திராட்சை செடி, நற்குல திராட்சை செடி. யார் அந்த நற்குல திராட்சை செடி? இயேசுதான் நற்குல திராட்சை செடி. யோவான் 15:1 சொல்கிறது, நானே திராட்சை செடி. அந்த செடி கனி கொடுக்கும்படி 7 பூக்களை பூத்தது. அதில் முதலாவது பூ மன்னிப்பு, 2வது பூ ரட்சிப்பு, 3வது பூ பராமரிப்பு, 4வது பூ அங்கலாய்ப்பு, 5வது பூ தவிப்பு, 6வது பூ நிறைவேற்றி முடிப்பு, 7வது பூ ஒப்புவிப்பு. இப்படி 7 பூக்களை பூத்தது. 7 குணாதிசயங்கள், இயேசுடைய 7 குணாதிசயங்களாக இருக்கிறது. கரெக்ட். கவனிங்கள், இதிலே முதலாவது பூ மன்னிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. யார் வேதம் சொல்லுகிறது? கிறிஸ்தவத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு குணம் என்பது மன்னிப்பு. கவனிங்கள், 7 பூக்கள் பூத்தாலும் இந்த பூவுக்கென்று விசேஷித்த தன்மை இருக்கிறது. கவனிங்கள், நிறைய காரியங்களை சொல்லலாம், ஆனாலும் நேரமில்லாத சூழ்நிலையிலே உங்களுக்கு நான் சொல்லட்டும். தேவன் கல்வாரி சிலுவையிலே எல்லாரும் அவரை சிலுவையில் அறைந்தார்கள், துப்பினார்கள், கன்னத்தில் அடித்தார்கள், முள்முடி சூடினார்கள், ஈட்டினால் குத்தினார்கள், பல காரியங்களை செய்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை எல்லாம் சபிக்கவும் இல்லை, அவர்களை குறை சொல்லவும் இல்லை, குற்றப்படுத்தவும் இல்லை. அதற்கு மாறாக தேவன் அவர்களை, இயேசு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார். யாரை மன்னித்தார்? 3 காரியங்கள். முதலாவதாக பொறாமை உள்ளவர்களை தேவன் மன்னித்தார். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:17 வாசிக்கிறேன். கவனிங்கள். பொறாமையினாலே அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்தான். கவனிங்கள், பொறாமை என்பதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக பிரதான ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள் பின்னாக யூத ஜனங்கள் எல்லாரும் பின்பற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு வந்த பிற்பாடு அவர் அற்புதங்களை செய்தார், சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார். இப்படி அநேக காரியங்கள் நடந்த போது யூத மத தலைவர்கள் பின்னால் சென்ற ஜனங்கள் இயேசுவின் பின்பாக திரும்பினார்கள். இயேசுடைய பெயரும் அவருடைய புகழும் உயர்ந்தது. இது அவர்களுக்கு வெறுப்பாயிருந்தது, இது அவர்களுக்கு பிரியமாயில்லை, இது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. பொதுவாக பொறாமை என்பது என்ன? பிறர் உயர்வதை அதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள். பிறர் நல்லா இருந்தா பிடிக்காது, பிறர் ஆசீர்வாதமா இருந்தா பிடிக்காது, ஒரு வீடு கட்டினா பிடிக்காது, ஒரு நல்ல ஊழியர் செய்து உயர்ந்த நிலைமைக்கு வந்தா பிடிக்காது, ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில தன் பிள்ளைகளை படிக்க வச்சா பிடிக்காது, அழகா இருந்தா பிடிக்காது, நல்ல படிச்சா பிடிக்காது. இதுதான் பொறாமை என்று வேதம் சொல்கிறது. இந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவின் மேல் பொறாமை கொண்டார்கள். பொறாமை கொண்டு எப்படி ஆகிலும் இவர் இருக்கிறது வரைக்கும் நாம நல்ல நிலைமையில வாழ முடியாது, இந்த ஜனங்கள் நம்மிடத்தில் திரும்ப மாட்டார்கள், இவரை கொலை செய்தால்தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் என்று எண்ணி அவர்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்த பொழுது இப்படி தன்னை பொறாமை நிமித்தமாய் சிலுவையிலே அறைவதற்கு, கொலை செய்வதற்கு ஒப்பு கொடுத்தவர்களை கூட இயேசு அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி, அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு அவர்களுக்காக மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்தார். இதுதான் கிறிஸ்தவம். தீங்கு செய்கிறவர்களுக்கு தீமைக்கு தீமை அல்ல, உதாசனத்துக்கு உதாசனம் அல்ல, பல்லுக்கு பல்லும் கண்ணுக்கு கண்ணும் அல்ல. வேதம் சொல்கிறது, இயேசு சத்துருக்களை நேசித்தார். பழைய ஏற்பாடு சத்துருக்களை பகைப்பாயாக, புதிய ஏற்பாடு இயேசுவை சத்துருக்களை நேசிப்பாயாக என்று சொல்லி நேசித்து அவர்களுக்காக மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுத்து ஆசீர்வாதம் உண்டாகும்படிக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஆமென் சொல்லுங்க. நாமும் அப்படியே செய்வோம். இயேசு எப்படி பரலோகத்துக்கு உயர்த்தப்பட்டாரோ நாமும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.